வணக்கம். நான் தான் உங்கள் அக்கறையார் பேசுகிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். ஒரு நகர்ப்புற பகுதியில் ஒரு அலுவலகம் இருந்தது. அந்த அலுவலகத்தில் ஒரு மேனேஜர் இருந்தார். அங்கே கடைநிலை ஊழியர் ஒருத்தர் இருந்தார். அந்த கடைநிலை ஊழியர் வந்து ஒவ்வொரு நாளும் அலுவலகத்துக்கு லேட்டாக வருவார். லேட்டாக வந்தது என்ன காரணம் கேட்டால், ஏதாவது ஒரு வயதான பாட்டி வழியில் வந்திருப்பாங்க. அவங்கள இட்டு போய் ஒரு இடத்துல ஓரமாக விடுவார். இல்லை ஒரு கர்ப்பிணி பெண் அவசரமாக இருப்பாங்க, அவங்கள கொண்டு போய் அனுமதி அரசு ஆஸ்பத்திரிலையோ இல்லை ப்ரைவேட் ஆஸ்பத்திரிலையோ கொண்டு போய் சேர்ப்பார். இது மாதிரி சமூக சேவை ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு சேவை செய்வார். செய்துட்டு வர்றதுனால இதுக்கு வந்து அலுவலகத்துக்கு லேட்டாக வந்துடுறார். ஸோ அந்த லேட்டாக வர்றதை அந்த மேலாளர் இருக்கிறதா மேனேஜர், அவர் ஒவ்வொரு நாளும் லேட்டாக வராத எப்படி எப்படின்னு சொல்லி பார்ப்பார். அவர் இருந்தாலும் வரணும், கரெக்டாக வரணும் அப்படின்ற ஒரு உறுதியோடு தான் வருவார். ஆனால் ஏதாவது ஒரு சமூக சேவைக்கு அவருக்காகவே காத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அவர் அந்த வேலையை பார்த்துட்டு தான் வர வேண்டியதாக இருக்கும். அப்படி வந்து இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்ணுவார், இன்றைக்கி எப்படியா இருந்தாலும் அலுவலகத்துக்கு கரெக்டாக போயிடணும், லேட்டாகவே போகக்கூடாது, கரெக்டாக போயிடணும், மேனேஜர்கிட்ட திட்டலாம் வாங்கக்கூடாது, இனிமேல் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்ட்டு வந்துட்டு வீட்டிலேருந்து முன்னாடியே கிளம்பி வருவார். அவர் வந்துக்கிட்டே இருக்கும்போது காலை நேரம் பள்ளிக்கு செல்லும் மாணவர் ஒருத்தர், சின்ன குழந்தை, ஆட்டோவில் வந்து இறங்கி வரும்போது வேறு ஒரு வண்டி வந்து இடித்து கீழே வந்து தலையில் அடிபட்டு ரத்தம் வரும். ரத்தம் வர்றதுனா உடனே இவர் மனசை கிள்ளாக்கிட்டு வர நினைப்பார், வர முடியாது. உடனே சரி இருந்தாலும் பரவாயில்ல, என்னன்னாலும் ஆகட்டும்ன்ட்டு உடனே அந்த குழந்தைய வேறு ஒரு ஆட்டோவை பிடிச்சிக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து, அந்த குழந்தை ஐடி கார்டில் இருந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி அவங்க அம்மா தான் எடுத்தாங்க, அவங்க அம்மா வர சொல்லி அவங்கள பார்த்து சொல்லிவிட்டு அவர் முதலுதவி பண்ணிவிட்டு அவர் அலுவலகத்துக்கு போகிறாரு. அலுவலகத்துக்கு எப்படியும் 10 மணிக்கெலாம் போகணுன்னு பார்த்தாரு, முடியல. 11 ஆகிடுது, 11:30 ஆகிடுது. உடனே அந்த மேனேஜர் வந்து ரொம்ப கோபமாக, அவர் மேலே ரொம்ப கோபமாக இருந்தார். உடனே அவரும் பொறுக்க முடியாமல், இனிமேல் நீ இந்த அலுவலகத்துக்கே வேணாம், நீ வேறு வேலை பார்த்துக்கோ அப்படின்னாரு. இல்லை இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்னு கெஞ்சுவார். சரி அப்படின்ட்டு, சரி நீ திரும்ப எதோ சொல்லிட்டு இருக்க, லெட்ரு எழுதி கொடு அப்படின்ட்டு, நான் தான் இனிமேல் லேட்டாக வர மாட்டேன்னு லெட்ரு எழுதி விடுனாரு. எழுதி கொடுத்துட்டாரு. 3 லெட்ரு இது மாதிரி கொடுத்தா நீ அதுக்கப்புறம் வேலையை விட்டு நின்ற வேண்டியதான் அப்படின்ட்டு. அதே மாதிரி இன்றைக்கி வந்து நான் இன்றைக்கி உன்னை வந்து பணி நாளாக எடுத்துக்க மாட்டேன், இன்றைக்கி விடுப்பு, நீ போயிட்டு வா அப்படின்ட்டு சொல்லுவார். சரின்ட்டு அவர் என்ன பண்ணுவார், சரி விடுப்பு ஆகிடுது, இனிமேல் வீட்டுக்கு போய் ஒன்றும் பண்ண போகிறதில்ல அப்படின்ட்டு, சரி அந்த குழந்தைய ஹாஸ்பிட்டலில் சேர்த்தான் இல்லையா, அந்த குழந்தைய போய் பார்க்கலாம், எப்படி இருக்குது என்ன இருக்குன்றதை போய் பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு போவார். போனதும் அந்த அம்மா வந்திருந்தாங்க இல்லையா, வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த இதெல்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு பையன் சேஃப் ஆகிட்டான். அந்த அம்மா ஒரு கையை பிடிச்சி அழாத ரொம்ப கெஞ்சி, உங்களால் தான் என் பையன் இதானா பிழைச்சான், இல்லைனா சேர்த்து போயிருப்பான், சரியான நேரத்தில் கொண்டு வந்து சேர்த்திங்க அப்படின்னு ரொம்ப இதோட இருப்பானாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, கடவுள் எனக்கு அந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்தாரு, நான் அதை செஞ்சேன் அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். ஆனால் அதுக்குள்ளே அவங்க வந்து அந்த அம்மா வந்து அவருடைய கணவருக்கு ஃபோன் பண்ணி அவரை சொல்லுவாங்க. அவர் ஓடிடுவார். ஓடி வந்து ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போது, வேகமாக வந்து பார்க்கும்போது, அங்கே வந்து இந்த பியூன் இருக்கார் இல்லையா, கடைநிலை ஊழியர், அவர் அங்கே இருப்பார். ஏன்னா நீ ஊருக்கு போகிறேன்னா இங்கே வந்து நிற்கிற அப்படின்னு இருப்பார். அப்புறம் தான் அந்த அம்மா சொல்லுவாங்க, இவர் தான் வந்து நம்ம குழந்தைய காப்பாற்று பண்ணார் அப்படின்ட்டு அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் ஏற்கனவே அந்த மேனேஜர் சொல்லுவார், நீ வந்து எல்லாருக்கும் ஒரு செஞ்சிட்ருக்கில்ல, உதவி செய்துட்ருக்கில்ல, யாராவது உனக்கு நன்றி சொல்லியிருக்காங்களா, உனக்கு நீ செய்தது தான் பெரிய இதுன்ட்டு யாராவது சொல்லியிருக்காங்களா அப்படின்ட்டு ஏற்கனவே ஒரு ஆஃபீஸ் சொல்லியிருப்பார். இப்போ அதை நினச்சி பார்க்குறாரு. இப்போ அவரே வந்து ஒரு கையை பிடிச்சி, நான் தான் தப்பு செஞ்சிட்டேன், நீங்கள் செய்த உதவியால் தான் என் பையன் பிழைச்சிருக்கான், நானும் என் பையன் இல்லைன்னா நானும் இருக்க மாட்டேன், என் மனைவியும் இருந்திருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு எல்லாமே நெகிழ்ச்சியாக சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் உடனே சரின்ட்டு அவர் ஏற்கனவே லெட்ரு வாங்கினார் இல்லையா, லெட்ரு வாங்கினதெல்லாம் தடவி வந்துட்டு ஒரு கருணையோடு, அவர் பேரில் ஒரு கருணையோடு பார்க்க ஆரம்பித்தார். அதான் யாருக்கோ உதவி செய்யும்போது அது இதாக தெரியுது, அது தனக்கே அது ஒரு அந்த உதவியை செய்யும்போது ஒரு மன மகிழ்ச்சியாகி அவரை நல்ல நிலையில் எப்போ வேணாலும் வா, எந்த நேரத்துக்கு வேணாலும் வா அப்படின்னார். அதனால் அவர் ஒன்றும் அதை தப்பாக பயன்படுத்தாமல் ஒரு நல்ல விஷயத்துக்கு மட்டும்தான் லேட்டாக வருவார், மற்ற நேரத்தில் கரெக்டாக வந்துடும். அதாவது நாம் வந்து எப்பயுமே ஒருத்தவருக்கு உதவி அப்படின்னு செய்யும்போது அந்த உதவி வந்து ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு நன்மை பயக்கும்ன்றது அந்த கதையினுடைய சுருக்கம். நன்றி, வணக்கம்.